السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة إلى آخر الآية. صدق الله مولانا العلي العليم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவோர் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிருக்கின்ற ஏவல்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்ந்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகின்றேன், புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பல இடங்களில் முன்னைய நபிமார்கள், அவர்களுடைய கவும்கள், அவர்களுடைய கவும்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கு கிடைத்த வெற்றிகள், பேருதவிகள், அவர்களை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள், தண்டனைகள், இவைகளையெல்லாம் கூறிவிட்டு அடுத்தபடியாக கூறுவான்: இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الألباب. மேலே சொல்லப்பட்ட வரலாறுகளில் புத்தியுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று கூறுவான். இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الألباب என்றால் லுப்பு உடையவர்களுக்கு இந்த வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். லுப்பு என்று சொன்னா என்ன என்று விளக்கத்துக்கு எடுக்கிறதா இருந்தா, இந்த பயிர்களை நாட்டக்கூடியவர்கள் அந்த விதைகளை பற்றி அறிஞ்சிருப்பாங்க. அந்த விதைக்கு
மேலால தோல் இருக்கும். அந்த தோலுக்கு நடுவுல ரெண்டு பருப்பு மாதிரி ரெண்டு இருக்கும். அதுக்கு இடையில ஒரு சின்ன கண்ணுக்கு புலப்படக்கூடிய முறையில ஒரு கரு மாதிரி ஒன்று இருக்கும். அது சரியா இருந்தா தான் அந்த முளை அது முளைக்கும். அது சரியா இல்லைன்னு சொன்னால் அந்த விதை முளைக்காது. அதுதான் லுப்பு. அந்த லுப்பு உள்ளவர்களுக்குத்தான் இந்த மேலே சொல்லப்பட்ட வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறி வச்சிருக்கிறான். ஆனா அந்த லுப்பு இப்ப இருப்பதாக விளங்கல்ல. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாவுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய ஹதீதுகள் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது, சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. ஒளிமார்களுடைய வரலாறுகள், கீர்த்திகள், மனாக்கிபுகள், மௌலிது வைபவம், மனாக்கிபு வைபவம் என்று வைத்துக்கொண்டு சொல்லப்படத்தான் செய்கிறது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டவைகளில் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எதை கொண்டு படிப்பினை பெற்றார்கள், அவைகளிலே எதை கொண்டு தங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டார்கள் என்றால் கிடையவே கிடையாது. வெறும் மௌலிது ஓதினதும் மனாக்கிபு ஓதினதும் அதுக்கு பின்னால சாப்பிட்டது தான் மிச்சம். இதுக்கு காரணம் என்ன? அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தி மனிதனிடத்தில் இல்லாம போயிருச்சு. அந்த லுப்பு இல்லாத காரணத்தினால இப்படியான விபரீதங்கள் மனிதனிடத்தில் வந்து தொலைஞ்சிருக்கு. தரீகத்து என்று சொல்லும் பொழுது அது காதிரியாக இருக்கலாம், ஷாதிலியாவாக இருக்கலாம், நக்ஷபந்தியாவாக இருக்கலாம், ரிஃபாயியாவாக இருக்கலாம். அந்த தரீகாக்களை ஏற்படுத்தின ஷேகுமார்கள் அவர்கள் கூறிய கூற்றுக்கள், அவர்கள் தங்களுடைய அந்த காலத்திலே இருந்த முரீதீங்களுக்கு சொன்ன உபதேசங்கள், அந்த உபதேசங்கள் அவங்களோட காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் அல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த தரீகத்தில் யாரு சேருவானோ அத்தனை பேருக்கும் அந்த உபதேசங்கள் செல்லுபடியாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அந்த உபதேசங்களை கொண்டு அந்த முரீதீங்கள் தங்களை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஷேகுமார்கள் பல பல கருத்துக்களை, குர்ஆன் ஆயத்துக்களையும் ஹதீதுகளையும் மையமாக வைத்து சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த மாசம் அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற மாசம். எங்களுடைய நாட்டில் காதிரியா தரீகாவுக்கு பின்னால எங்களுடைய நாட்டில் வளர்ந்தது இந்த ரிஃபாயியா தரீகா தான். அந்த ரிஃபாயியா தரீகாவுக்கு இஸ்தாபகராக இருந்தவர்கள் அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வரலாறு, அவர்கள் அந்த காலத்தில் இருந்த முரீதீங்களுக்கு சொன்ன கருத்துக்கள், அவைகள் அத்தனையும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஃபாயியா தரீகாவை சேர்ந்த முரீதீங்கள் பின்பற்றி ஒழுக வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் அவர்களுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த கருத்துக்கள் கிதாபாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களினாலேயே கோர்வை செய்யப்பட்ட ஒரு கிதாபு தான் அல் புர்ஹானுல் முஅய்யத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அதில் அருமையாகவும் பெருமையாகவும் தங்களுடைய முரீதீங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் அதில் பொதிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உலகத்தில் அறியாதவர்கள் யாரும் கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு வரலாறாக ஒரு முரீத் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள்
முஜர்ரிதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய முரீத் அவர்கள் சொல்லுகிறார்கள், காபு என்ற மலைக்கு கீழால நான் சுற்றி கொண்டு திரிந்தேன். தொழுகையுடைய நேரம் வந்தது, ஒளி செய்து தொழுது கொண்டு அந்த தொழுகைக்கு பின்னால ஓதக்கூடிய ஔராதுகளை ஓதி முடித்து விட்டு அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருநாமத்தை நான் உச்சரித்தேன். உச்சரித்து முடிஞ்சதுதான் கடன். ஒரு பாம்பு புதருக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்தது. அதனுடைய வாயில ஒரு முத்து இருந்தது. அந்த முத்தை எனக்கு முன்னாலே கக்கிவிட்டது. கக்கிவிட்டதற்கு பின்னால் அந்த பாம்பை அல்லாஹு தஆலா என்னோடு பேச செய்தான். அந்த பாம்பு சொன்னது, ஏ மனிதா, நண்பரே, உனக்கு முன்னாலே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த முத்தை எனது ஹதியாவாக அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து விடும் என்று சொன்னது. நான் ஆச்சரியப்பட்டேன். அதனிடத்திலே கேட்டேன், அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உனக்கு தெரியுமா என்று நான் கேட்டேன். அது கேட்டது, இது என்ன ஆச்சரியம், இந்த பூலோகத்தில் பச்சையானதும் காய்ந்து போனதும் அனைத்தும் அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறிந்தவைகளாகவே இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு, நீ போனவுடன் எனது சலாமை அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைத்து விட வேண்டும். நானும் அந்த அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முரீதுகளிலே ஒருவன் தான் என்று அந்த பாம்பு சொல்லியது. இந்த வரலாறை அவர்கள் சொல்லி வைக்கிறார்கள். இந்த வரலாறு கிலாதத்துல் ஜௌஹரா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அசைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரமல்ல, உலகத்திலே தோன்றிய எல்லா ஒளிமார்களையும், உலகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் அறியக்கூடியதுதான். அல்லாஹ் குர்ஆனில சொல்லி வைத்திருக்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அதாவது ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், பெண்களை சீர்படுத்தக்கூடியவர்கள், பெண்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் என்ற நேரடி கருத்து வந்திருந்தாலும் கூட அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, இந்த நிசா என்ற பதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்மையாகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நிசா என்று சொல்லக்கூடிய வார்த்தை உலக வஸ்துக்கள் அத்தனையும் பெண் இனமே, உலக வஸ்துக்கள் அத்தனையும் பெண் இனமே. இதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னார்கள், தாலிபு துன்யா முஅன்னதுன் வ தாலிபுல் ஆகிரா முஹன்னதுன் வ தாலிபுல் மௌலா முதக்கர். துனியாவை தேடுகின்றவன் பெண், ஆகிரத்தை தேடுகின்றவன் அலி, அல்லாவை தேடுகின்றவன் அவன்தான் ஆண் சிங்கம் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது அந்த வஸ்துக்களை அடக்கி ஆளக்கூடியவனாக, நிர்வகிக்கக்கூடியவனாக, அதை சரிபடுத்தக்கூடியவனாக, தன்னுடைய பேச்சுக்கு அவைகள் கட்டுப்படக்கூடியவைகளாக இவன் ஆக்கிக் கொள்கின்றான். இவன் தான் ஹலீஃபா என்று சொல்றது. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு அடியார்கள் கட்டிப்பட வேண்டும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கும் உலக வஸ்துக்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆக இந்த மனிதனைத்தான் அல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக தெரிவு செஞ்சிருக்கிறான். ஜின் வர்க்கத்தை தெரிவு செய்யல.
அடுத்த படைப்பினங்களை தனது கலீஃபா பிரதிநிதியாக தெரிவு செய்யவில்லை. ஆதத்துக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கற்றுக் கொடுத்தான், மலக்குகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்ல இல்லை. அடுத்த படைப்பினங்களுக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்ல இல்லை. ஆதத்துக்குத்தான் அல்லாஹ் தஆலா அறிவை கற்றுக் கொடுத்ததாக குர்ஆனில் சொல்லி வச்சிருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அந்த ஹிலாபத்தி என்ற பிரதிநிதித்துவத்திற்கு தகுதி வாய்ந்தவன் இந்த மனுஷன்தான். அப்ப ஆதம் மட்டும்தானா? இல்ல. உலகத்தில் தோன்றக்கூடிய அத்தனை மனிதர்களும், அது காபிரா இருக்கலாம், மூமினா இருக்கலாம், முனாபிக்கா இருக்கலாம், முஷரிக்கா இருக்கலாம், அத்தனை பேரும் அந்த பிரதிநிதித்துவத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தான். அதனாலதான் ஒத்த இன்னொத்தனை வணங்கக்கூடாது வச்சிருக்கிறேன். எல்லாரும் அந்த பிரதிநிதித்துவத்திற்கு தகுதி வாய்ந்தவர்கள். ஆக அந்த தகுதியை சில பேர் வெளிப்படுத்தினார்கள் முயற்சி செய்து, சில பேர் வெளிப்படுத்த இல்லை, அப்படியே மாண்டு போனாங்க. அதனால அவங்க தகுதி இல்லாதவங்க அர்த்தம் இல்ல, தகுதி உள்ளவங்க தான் தங்களுடைய தகுதியை வெளிப்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க, அஸ்வல சாபிலின் ஆகிட்டாங்க, மிருக இனத்தோட சேர்ந்துட்டாங்க. அவங்களும் முயற்சி செய்திருந்தால் அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கலாம். அதனாலதான் ஒருவன் இன்னொருவனை வணங்கக்கூடாது. ஏன்? இவனிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி தான் அடுத்தவன்ட்ட இருக்கு. இவன் வெளிப்படுத்தினா அவன் வெளிப்படுத்த இல்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஒளிமார்கள் அல்லாஹு தஆலாவுக்கு எப்பொழுதும் அஞ்சி பயந்து அவளுடைய கட்டளைகளை சிறைமேற்றாங்கி ஒரு மக்ரூஹான காரியமா இருந்தாலும் அது ஹராமாக அவர்கள் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க. ஒரு நொடி பொழுதும் அல்லாஹு தஆலாவை அவர்கள் மறந்து போக இல்லை. இதனால அவர்கள் அந்த ஹலீஃபா என்ற பிரதிநிதித்துவத்திற்கு தகுதி உடையவர்களாக மாறினார்கள். ஆக அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி ஹலீஃபா. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி ஹலீஃபா. இது போன்று உலகத்தில் வந்த ஒளிமார்கள் அத்தனை பேரும் உலகத்தில் ஹலீஃபாக்கள் தான், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிடப்படாது. ஆகவே அந்த ஒளிமார்கள் உடைய தத்துவம் அல்லாஹ் தஆலா கொடுத்த தத்துவம். ஒரு கட்டத்தில் ஹசனுன் நகீப் என்று சொல்லக்கூடிய அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முரீது சொல்கிறார், நாங்க எல்லாரும் அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் ஒன்று சேர்ந்திருந்தோம். அவங்க எங்களுக்கு பயான் செஞ்சு கொண்டிருந்தாங்க, மிகவும் முக்கியமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தாங்க, அல்லாஹு தஆலாவுடைய ரகசியங்களை பத்தி பேசிக் கொண்டிருந்தாங்க, ஞானம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் இடையில ஒரு மனிதர் கவலை கொண்டவராகவும் திடுக்கப்பட்டவராகவும் அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முன்னாலே வந்து நின்று அவர் மயங்கி விழுந்து விட்டார். அவருடைய மயக்கம் தெளியதுக்கு பின்னால அஸ்ஸைத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஏ முரீதே, உனக்கு நடந்தது என்ன என்று கேட்டார்கள். அப்ப அவர் சொல்ல ஆரம்பித்தார், எனக்கு ஒரு எருது இருந்தது, ஒரு மாடு. அந்த காலத்தில் கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது, அந்த கிணத்துக்கு நடுவுல ஒரு இதொண்டு பூட்டி அதுல மாட்டை கட்டி மாடு சுத்தி கொண்டே போகும். அந்த கிணத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய திருக தண்ணிக்குள்ள இறங்கி தண்ணியை வெளியே கொண்டு வரும். இப்படிதான் அந்த காலத்துல அவங்க கிணத்துல இருந்து வெளியே தண்ணி எடுத்தது. இப்ப அந்த தண்ணி அங்க இருக்கக்கூடிய முரீதிங்களுக்கெல்லாம் ஒளி செய்யறதுக்கு, குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் உதவும். அப்ப அந்த எருத
சிங்கம் வந்து சாப்பிட்டு போட்டுச்சு. அந்த ஒரே ஒரு எருது தான் எனக்கு இருந்தது. அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். சிங்கம் வந்து சாப்பிட்டு போட்டுச்சு அந்த எருதை சொன்ன உடனே அசைத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகம் சொன்னார்களாம், அப்படியா, அப்ப உன்னுடைய அந்த எருதை சாப்பிட்ட அந்த சிங்கத்தை இங்க வர சொல்லும் விடாங்களாம். அவர் சொன்னாரா, சிங்கம் கடிச்சு போடுமே, எனக்கு பயமா இருக்குது, போக முடியாது. சிங்கம் கடிச்சு போடும், எனக்கு போக முடியாது என்று சொன்னாராம். அப்ப இவங்க சொன்னாங்களா, ஏய் அது கடிக்காது, நீ போ சொன்னாங்களாம். அவர் போனார். இந்த ஹசன் நகீபும் அவரோட சேர்ந்து போனார். போயிட்டு அந்த காட்டில் உள்ள அந்த சிங்கத்தை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அசைத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி நாயகம் கொண்டு வர சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சிங்கம் வந்துருச்சு. வந்த உடனே கேட்டாங்களாம், ஏ சிங்கமே, இந்த முரீதீங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த இவருடைய எருதலை சாப்பிட்டு போட்டையாமே, என்ன அநியாயம் செஞ்சு போட்டாய், என்னுடைய முரீதீங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி போட்டாயே, நீ இப்படி ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளலாமா என்று சிங்கத்திட்ட சொன்னாங்களாம். சிங்கம் சொல்லிச்சான், நான் அதை செய்யறதுக்கு காரணமே உங்களுடைய பணிவும் உங்களுடைய இரக்கமான தன்மையும் உங்களுடைய அந்த கொடை வள்ளல் தன்மையும் தான் இதை செய்ய வச்சுச்சு. எனக்கு நான் செஞ்சு போட்டேன். அப்படியா, சரி, உன்னை நான் மன்னிச்சு போடுறேன். ஒரு ஷரத்து, இனிமேல் காட்டுக்குள்ள யாராவது வேட்டையாட வந்தால் அவங்கள யாரையும் நீங்க கொண்டு போடக்கூடாது. அங்கு வரக்கூடியவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்து கொள்ள வேணும் என்று ஷரத்து எடுத்து போட்டு அந்த சிங்கத்துக்கு மன்னிப்பு கொடுத்தார்களாம். எதுவரைக்கும்? அந்த சிங்கம் மட்டுமல்ல, அதனுடைய பாரம்பரியத்தில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அந்த சிங்கத்துடைய பிச்சலங்கள் அத்தனையும் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அசைத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிங்கத்திடத்தில் அவங்க அறுதிமானம் எடுத்தார்கள் என்று அந்த வரலாறு சொல்றாங்க. இங்க வரலாறுல முக்கியம் இல்லை, அங்க சொன்னாங்க இல்லையா, அந்த சிங்கம் சாப்பிட்டு போட்டுச்சு என்னுடைய எருத என்று சொன்ன உடனே அந்த சிங்கத்தை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னாரு, அது என்ன சாப்பிட்டு போடும், என்ன கொண்டு போடும், எனக்கு பயமா இருக்குது, அதை என்ன கூப்பிட போக இயலாது என்று சொன்னார். இங்க என்ன, அவர் பறக்கல இருந்தார். வஸ்துக்களினால் தான் எல்லா இடையூறும் ஏற்படும் என்ற நம்பிக்கையில இருந்தார். அந்த நம்பிக்கையில இருந்து அல்லாதான் எல்லாம் செய்பவன் என்கிறதின் பக்கம் அசைத் அஹமது அல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த முரீத அல்லாவின் பக்கம் திசை திருப்புறாங்க. இதுதான் அந்த வரலாறுடைய சிறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த தௌர் குகையில இருந்தாங்க. வரலாறு சொல்ற எல்லாரும் எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போன அந்த முஹர்ரம் மாசம் வந்துட்டா வரலாறு சொல்ற. அந்த வரலாறுல என்ன, தௌர் குகையில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூபக்கர் நாயகமும் இருக்கிறாங்க. அந்த தௌர் குகையில 2 பேர் இருந்தாங்க, தானிய இதுனை, மூணாவது ஆள் யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் காபீர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. அவங்க இருக்கக்கூடிய குகைக்கு மேலாலையும் காபீர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே, இந்த குகைக்கு மேல இருக்கிற ஆசாமி கொஞ்சம் குனிஞ்சி அவனோட கால் பாதத்தை பார்த்தா எங்களை கண்டுக்குவான், எனக்கு பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. ஏண்டா என்ன கொல்லப்பட்டு போனா நான் தனிநபர், ஆனா உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் முழு சமூகத்துக்குமே பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் என்று அவங்க கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, லா தஹ்சன் அபூபக்கரே, நீங்க கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் என்று சொன்னவுடன் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அபூபக்கருடைய அபூபக்கர் நாயகத்துடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அமைதியை ஏற்படுத்தினான், அதாவது துமானீனத்தை ஏற்படுத்தினான். அங்கிட்டும் இங்கிட்டும் அசைற
தன்மையை விட்டு போட்டு அல்லாவின் பக்கம் திசை திரும்புகின்ற, அல்லாவின் பக்கம் தவக்கல் வைக்கின்ற ஒரு சக்தியை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினான். அப்ப நேரத்தோட அந்த காவிரிகளை என்னமாவது செய்ய போடுவாங்க என்று பயந்தாங்க. அப்ப பருக்களை இருந்தாங்க. அந்த பருக்களை இருக்கிறவங்களை ஜெம்மின் பக்கம் அல்லாவின் பக்கம் திருப்புறாங்க. அவனால சுயமாக எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் செய்விக்கிறவன் அல்லாதான் என்கிறதின் பக்கம் அபூபக்கர் நாயகத்தை திருப்பி விட்டுட்டாங்க. இதுதான் ஷேகுமார்கள் செய்ய வேண்டிய வேலை. பருக்களை இருக்கிறவன துனியாவுடைய வஸ்துக்கள் அதை செய்யும் இதை செய்யும், அவன் அடிப்பான் இவன் அடிப்பான், ஏண்ட தொழிலினாலதான் எனக்கு இரணம் கிடைக்குது, ஏண்ட உத்தியோகத்தினாலதான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது என்று நம்பிக்கொண்டு அந்த வஸ்துக்கள்ல நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படி நம்பிக்கை வைத்தவர்களை அல்லாவின் பக்கம் திசை திருப்புறது. உன் தொழிலினால உனக்கு இரணம் கிடைக்கிறது இல்லை, அந்த தொழில் உனக்கு ஒரு காரணமே தவிர அது காரண கர்த்தாவல்ல. அந்த தொழிலின் மூலம் உனக்கு ரிஸ்க் தாரது அல்லாதான் என்கிறதின் பக்கம் ஷேகுமாறு அழைக்கணும். இதைத்தான் நபிமாறு செய்யறது. இப்ப சில பேர் சொல்றாங்களா, ரசூலுல்லா அவங்களோட வேலையை எங்கள்கிட்ட தந்துட்டு போயிட்டாங்க, வேற யாரும் கிடைக்கல அவங்கள்ட்ட, தபிலீகாரர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ரசூலுல்லா அவங்களோட வேலைய தௌவத்துடைய வேலையை தபிலீகாரர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். தபிலீகாரம் வந்ததே 1952. அதுக்கு முதல் யார் இந்த வேலை செஞ்சது? அதுக்கு முதல்ல எங்களுடைய நாட்டில் இஸ்லாம் இருக்க இல்லையா, பள்ளி இருக்க இல்லையா, தொலை இல்லையா, ஹஜ்ஜிக்கு போக இல்லையா, நோம்பு பிடிக்க இல்லையா, குர்ஆன் ஓத இல்லையா? அப்ப 52ல வந்தவனுக்கு தான் ரசூலுல்லா பொறுப்பு கொடுத்தாங்கடா. ரசூலுல்லா அந்த நேரத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டா இருந்தாங்க. இதையும் ஆலிங்களும் இருந்து கேட்கறது தான், அவாம்களும் இருந்து கேட்கறது தான், பொதுமக்கள் இருந்து கேட்கறது தான், படித்தவனும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது தான். அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த சமூகம் வழிகேட்டின் பக்கம் போயிருக்குது என்கிறத சிந்திச்சு பார்க்கறதுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மிஹ்ராபுட்ட நின்று பேசுறான், என்ன பேசுறான்? மிஹ்ராபுட்ட நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் பல்லிகு அன்னி ஒலவ் ஆயா, என்னை பத்தி ஒரு வாசகன் தெரிந்தாலும், ஒரு இபாரத்து ஒரு வசனம் தெரிந்தாலும் நீங்க மக்களுக்கு அதை எத்தி வச்சிருங்கோ என்று சொன்னாங்களாம். உடனே சஹாபா பெருமக்கள் அவங்களோட வாகனம் எந்தெந்த பக்கம் திசை திரும்பி இருந்துச்சோ அங்கெல்லாம் போயிட்டாங்களாம். அரபா மைதானத்தில் போயிட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க. அப்ப அந்த சஹாபா பெருமக்கள் ஹஜ்ஜ பூரணப்படுத்த இல்லை என்பது அர்த்தம். அப்ப அரபா மைதானத்துக்கு பின்னால, அங்க தரிச்சதுக்கு பின்னால எத்தனையோ பரல் இருக்கு. தவாஃபுல் இபாதா செய்யணும், தொங்கோட்டம் ஓடணும், தலைமுடி இறக்கணும், குர்பான் கொடுக்கணும். இப்ப வாஜிபாத்துக்களும் பரலுகளும் இருக்க இவன் என்ன சொல்றான்? எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இந்த ஹஜ்ஜுடைய முறை யாரிடத்தில் இருந்து பின்னால இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்தது என்ற ஒரு கேள்வி அங்க எழும்புது. அடுத்தது, இப்படி இந்த கருத்து சொல்றதுனால சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாவுடைய சன்னிதானத்தில் ஒழுக்க கேடாக நடந்திருக்கிறார்கள். ஏன்னா எந்தெந்த பக்கம் வாகனம் திரும்பி இருந்துச்சோ அந்த பக்கம் எல்லாம் போயிட்டாங்க என்றா தங்களுடைய புறமுதுக ரசூலுல்லாவின் பக்கம் காட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் அர்த்தம். இதை மிஹ்ராபுட்டு இந்த பொய்ய பேசுறான். ஆலிங்களும் நாக்க தட்டி கொண்டு கேட்பாங்க, படித்தவர்களும் நாக்க தட்டி கொண்டு கேட்பாங்க, பாமரர்களும் நாக்க தட்டி கொண்டு கேட்பாங்க. அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் போயிருச்சு என்கிறத நான் சிந்திச்சு பார்க்கணும். நபிமார்கள் செஞ்ச வேலை ஏதோ அதை விட்டு போட்டு இவன் 40 நாள் போறதையும் 3 நாள் போறதையும் ஜுமைராத்து போறதையும் ஒரு புதுசை உண்டாக்கி கொண்டு இதை ரசூலுல்லா செஞ்சாங்கன்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லா மீது இஃப்திரா, இட்டு கட்டுதல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்லாத ஒன்றை யார் சொன்னானோ
ஃபல்யத்தபவ்வ மகாதஹு மினன்னார், அவன் ஒதுங்கும் தளத்தை நரகமாக எடுத்து கொள்ளட்டும். நான் சொல்லாத ஒன்றை யாரு சொன்னானோ அவன் ஒதுங்கும் தளத்தை நரகமாக எடுத்து கொள்ளட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படித்தான் அந்த காலத்தில் ஒரு கத்தரிக்காய் வியாபாரி இருந்தான். கத்தரிக்காய் வியாபாரி, அவனுக்கு வியாபாரம் செய்யணும். மதீனாவில் கத்தரிக்காய் கொண்டாந்து போட்டு பார்த்தா ஒருத்தரும் வாங்குறாப்புல இல்லை. இப்ப இத செயல்படுத்துறதுக்கு என்ன வழி என்று யோசிச்சான். இதுக்கு வேற வழி ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை கட்டி விட்டுட்டா எல்லாரும் வாங்கிட்டு போய் தருவாங்க யோசிச்சான். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னான், மன்னக்கலல் பாது நான் தகலல் ஜென்னா, கத்தரிக்காய் சாப்பிட்டவன் சொர்க்கலோகம் போனான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லி விட்டுட்டான். மிஞ்சிமா எல்லாரும் போகணும் சொர்க்கத்துக்கு, எல்லாருக்கும் ஆசை தானே, எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப எல்லாரும் கத்திரிக்காய் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவன் சொன்ன ஹதீஸ் பொய்யா மெய்யா என்கிறது எல்லாம் பார்க்கல. சொர்க்கத்துக்கு போகணும், கத்திரிக்காய் வாங்கிட்டு போயிட்டாங்க. கத்திரிக்காய் செயலாச்சு. அது மாதிரி இயக்கத்தை வளர்க்கறதுக்கு இப்படியெல்லாம் பொய்களை மூட்டை மூட்டையாக கட்டி வாலிபர்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டான், நாசமாக்கி போட்டான். இப்ப சமீபத்தில் இந்த ஓயல் எழுதின பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டு உம்மா பாப்பாக்கு ஷஹீதுடைய பதவி கிடைச்சிருச்சான் பிள்ளைக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்க, மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதுடைய பதவி. அட 3 நாள் போறது அல்லாஹ்வுடைய பாதைன்னு யாரு சொன்னா? ஜுமேராத்துக்கு போயிட்டு உட்கார்றது அல்லாஹ்வுடைய பாதைன்னு யாரு சொன்னா? எங்கேயும் இருக்கா? இல்ல. அங்க அவளது கொண்டு போட்டு உம்மா பாப்பாவை சமாதானம். என்ன சமாதானம்? அவங்களோட பிள்ளைக்கு ஷஹீது பதவி கிடைச்சிருச்சு. நாளை மறுமையில அந்த ஷஹீதுகள் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இது என்ன அநியாயம்? இத ஆளுங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற, அவாம்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற, படிச்சவங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற, இவன் இப்படி கூட்டிட்டு போறானே, என் புள்ளைய என்ன செய்ய போறான் என்றெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆக இப்படி அனுப்புறதுனால அந்த புள்ள அகீதா பிசகுதலாக வாரதினால இதுக்கு அத்தனைக்கும் உம்மாவும் பாப்பாவும் நாளை மறுமையில பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கிறத உம்மா பாப்பா மாதிரி யோசிச்சு தங்களோட பிள்ளைகளை எங்க அனுப்புறோம், எதுக்கு அனுப்புறோம், அந்த பிள்ளை இடத்தைய படிக்க போகுது என்கிறத உணர்ந்து தகுந்தவர்களிடத்தில் சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கையுடையவர்களிடத்தில் பிள்ளைகளை அனுப்பி படிக்க வையுங்க. என்ற புள்ள பட்டதாரி ஆகுவான் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயும் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னா நாளை மறுமையில தலையில கையை வச்சு கொண்டு அல்லாஹு தாலா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் என்கிறதையும் ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். ஆக ஒளிமார்களுடைய சமூகத்தில் இருக்கிறது அது ஒரு சிறந்த கருமம். ஒன்றை சொல்லி முடிச்சு கொள்றேன். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு பக்தாதில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல அறிஞர் தான், ஆனா பயான் செய்யறது இல்லை. ஏன்? அவங்க அஜமி, ஈரானை சேர்ந்தவங்க தானே, அரபி அல்ல. ரசூலோட குடும்பம் தான் ஈரான்ல பிறந்தவங்க, ஜீலான்ல பிறந்தவங்க, பக்தாதுக்கு குடியேறினவங்க. அவங்க பயான் ஒன்றும் செய்யல. ரசூல்லா வந்தாங்களாம், என்ன அப்துல் காதிரே மக்களுக்கு பயான் செய்யாம மௌனமாக இருக்கிறத காணுகிறேன், ஏன் பயான் செய்யாம இருக்கிறீங்க? யார சொல்லலாம், இந்த பகதாதில அரபு பாஷைய நாகரீகமாக பேசுகின்ற பண்டிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில இந்த அஜமி இனத்தையே பேசுற இடாங்களாம். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாயை திறக்க சொல்லி 7 விடுத்த உமிழ்ந்து விட்டார்களாம். அதுக்கு பின்னால பயான் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். பயான் செய்யற நேரத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்களாம். பயான் நீண்டு கொண்டு போகும்போது பெரிய ஒரு கூட்டம் வந்துருச்சு. இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு பத்தி நான் இப்படி பேசுறது, பயானை நிப்பாட்டான். அலி ரலியல்லாஹு வந்தாங்களாம். வந்து இல்ல பயான் செய்யாம இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில இந்த சின்ன பொடியேனும்
எப்படி பேசுற என்று கேட்ட உடனே வாயை திறக்க சொல்லி 6 விடுத்தம் துப்பினாங்களாம். ரசூலுல்லாஹ் 7 விடுத்தோம், இவங்க 6 விடுத்தோம். ரசூலுல்லாஹ் 7 விடுத்தம் துப்பினா நான் 6 விடுத்தம் தான் துப்பினாதான் ஒழுக்கம். அதுக்கு பின்னால்தான் பயான் செய்ய ஆரம்பிச்சாங்களாம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி. இது வெறும் வரலாறா இல்லை. ஓதக்கூடிய மாணவர்கள் அடுத்த மக்கள் ஷேகுமார்களோட தொடர்பு கொள்ளணும், அவங்களுடைய எச்சிலை சாப்பிடணும், அவங்க திண்டுட்டு மிஞ்சிலத்தை சாப்பிடணும். அப்பதான் அவங்களுக்குடைய அந்த அறிவு அது தெளிவு பெறும். தெளிவான அறிவு அப்பதான் கிடைக்கும். இது போல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், நீங்க தொழுங்கோ, நோன்பு பிடிங்கோ, ஹஜ் செய்யுங்கோ, இத்தகுல்லாஹ தக்வாவை அடங்கிடுச்சு. வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், சாதிக்கீன்களோட சேர்ந்து இருந்து கொள்ளுங்கோ, சாதிக்கீன்களோட சேர்ந்து இருந்து கொள்ளுங்கோ என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கின்றான். ஆக ஓதக்கூடிய மாணவர்கள் தான், பாமர மக்கள் தான் நல்ல மனிதர்களோட சவகாசம் வைத்தவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இவங்களோட வாழ்க்கையில விழிப்புணர்ச்சி பெறலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்கலாம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் எங்களுடைய நாயகம் ரசூல் அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை, எந்த வாழ்க்கையை, எந்த இபாதத்தை கொண்டு வந்து தந்தார்களோ அதை பின்பற்றி நடந்து ஒளிமார்களோடு சகவாசம் வைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி வாழ்ந்து நாளை மறுமையிலே அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر. مرحبا بالقائل يا دلال، مرحبا بالصلاة يا حلام. الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. 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 أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حي على الصلاة. حي على الفلاح. لا حول ولا قوة. حي على الفلاح.
صل على